கோவை விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம் குறித்து கும்பலாக சுற்றியவர்கள் யார் என போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரங்கள். வணக்கம். நேற்று இரவு சுமார் 11 மணி அளவில் இளம்பெண் கல்லூரி மாணவி, முதுகலை மாணவி, முதலாம் ஆண்டு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இந்த வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மாணவி கோவை அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதே போன்று அவருடன் இருந்த இளைஞர் வெட்டுக்காயங்களுடன் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த குற்றவாளிகள் 3 பேரை பிடிப்பதற்காக 5 தனிப்படைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 தனிப்படைகளும் ஒவ்வொரு காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் இந்த தனிப்படையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த சம்பவம் நடைபெற்ற நேரம், எதற்காக அந்த இருவரும் அந்த பகுதியில் நீண்ட நேரம் இரவு நேரத்தில் இருந்தார்கள், வழக்கமாகவே அவர்கள் அந்த பகுதிக்கு செல்வார்களா என்பது தொடர்பாக ஒரு தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று இந்த பகுதியில் இருந்து சுமார் ஒரு 500 மீட்டர் சுற்றளவிற்கு எந்த ஒரு பகுதியிலும் சிசிடிவி கேமரா என்பது இல்லாத நிலையில் இருக்கிறது. எனவே அதற்கு அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகள், அந்த பாதையில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள், அவினாசி சாலை சித்ரா சந்திப்பில் இருந்து ஹோப் கல்லூரி வரை அங்கிருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள், அதே போன்று திருச்சி சாலை ஒண்டிப்புதூர் SHS காலனி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் என 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களின் காட்சிகள் பதிவுகளை சேகரித்திருக்கிறார்கள். இதுபோன்ற இந்த காட்சி பதிவுகளை வைத்து விசாரிப்பதற்காக 2 தனிப்படையினர், அதே போன்று இந்த ஆதாய குற்றச்சம்பவங்கள், இதுபோன்ற குற்றச்சம்பவங்களில் ஏற்கனவே ஈடுபட்டவர்கள் அது தொடர்பாக விசாரிப்பதற்காக ஒரு தனிப்படை, அதே போன்று ஹிஸ்டரி ரெக்கார்டு என்று இருக்கிறது ஒவ்வொரு காவல் நிலையத்திலும். அது போன்ற அந்த குற்ற பதிவேட்டில் இருக்கும் குற்றவாளிகளை கண்டறி அது போன்ற குற்றவாளிகளை சோதனை செய்வதற்காக 2 தனிப்படைகளை 5 தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சிசிடிவி கேமராக்கள் என்பது அண்மை காலங்களாக நடைபெறும் குற்ற சம்பவங்களை கண்டறிவதில் முக்கியமாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த குற்ற சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் குற்றவட்டாரத்தில் எந்த இடத்திலும் சிசிடிவி கேமராக்கள் இல்லாததன் காரணமாக இந்த குற்றவாளிகளை கண்டறிவதில் காவல்துறையினருக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக ஏற்பட்டிருக்கிறது. கோவை மாநகர காவல்துறை துணை ஆணையர் தேவநாதன் பீளமேடு காவல் நிலையத்திலேயே முகாமிட்டு அமர்ந்திருக்கிறார். இது இந்த சம்பவத்தில் என்ன அடுத்தடுத்த தகவல்கள் இருக்கிறது என்பது குறித்து அவர் காவல் ஆய்வாளருடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த பாதிக்கப்பட்ட மாணவி தற்போது வரை மயக்க நிலையில் இருப்பதாகவும் அவரிடம் விசாரித்து அவரிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக பெண் காவல் ஆய்வாளர் தலைமையிலான ஒரு குழுவினர் தனியார் மருத்துவமனையில் சென்று அங்கு முகாமிட்டிருக்கிறார்கள். இந்த பாதிக்கப்பட்ட இளம்பெண் என்ன கருத்து கூறுகிறார், இந்த சம்பவத்தை தொடர்பாக யாரெல்லாம் அவர்கள் அடையாளம் காட்டினார் என்பதன் அடிப்படையில அடுத்த கட்ட விசாரணையானது நகர இருக்கிறது. அதே போன்று இந்த பாதிக்கப்பட்டு வெட்டுக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த இளைஞர் தன்னை காரில் இருந்து இறக்கியது மட்டும்தான் தனக்கு தெரியும். முதலில் காரை திறக்குமாறு அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இந்த இருவரும் காரை திறக்காததால் முன்பக்க கண்ணாடியில் தாங்கள் வைத்திருந்த அரிவாளால் வெட்டி இருக்கிறார்கள். அதே போன்று 2 பக்கவாட்டு கண்ணாடிகள், அந்த வலதுபுறம் இருக்கக்கூடிய 2 பக்கவாட்டு கதவுகளின் கண்ணாடிகளை உடைத்து சேதப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் அதிர்ச்சி அடைந்த தனக்கு அதற்கு பிறகு என்ன நடந்தது, அவர்கள் யார், அவர்களை அடையாளம் காட்டுவது எப்படி என்பது தொடர்பாக அந்த இளைஞருக்கு எதுவும் தெரியவில்லை. இருப்பினும் தொடர்ந்து அந்த இளைஞருக்கு சிகிச்சை நடைபெற்று வரக்கூடிய நிலையில காவல்துறையினர் 2 பக்கங்களிலும் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். 5 தனிப்படை போலீசாரும் வெவ்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரும் எங்காவது வெளியூருக்கு தப்பி ஓடிவிட்டார்களா என்பது தொடர்பாகவும் தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் நடைபெற்று அடுத்த 1 மணி நேரத்தில் காவல்துறையினர் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று முழுவதுமாக தேடி பார்த்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் எங்கும் தென்படாத நிலையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இரவு நேர காவலாளிகள், ஒவ்வொரு நிறுவனத்திலும் இரவு நேர காவலாளிகள், அவர்களிடமும் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. எப்படியும் விரைவில் இந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடுவோம் என காவல்துறையினர் தற்போது நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். சுபா.